சத்தம் கட்டிட்டே இருக்க. ரேடியோ பற்றி கொஞ்சம் நிறுத்துங்க. ஏங்க எந்த பையன் படிப்பு கிடையாது. 7 மணி நேரமா அதே சொல்லிட்டு தாண்ட பாடு இல்ல. இந்த சத்தத்தை விட இது தேவைதானு இது கேட்கலான்னு பார்த்தா இதையும் கேட்க கூடாதா? அது கடுத்து எழுதுனா இந்த ஆளோட சேர்ந்து அதுவும் மறந்து போட்டுருக்க. பீரா சாரி இந்த ஒரு ஆள் இந்த வீடு கூட குழப்பறேன். ஏண்டா கைப்பையா, ஒரு ரூபா சோறு கூட திங்காம இப்படி எழுதிக்கிட்டு இருக்கியே, கை கொஞ்சம் போகாது? அட ஏமாரி சோறு உசுறு வாங்குறேன். ஏன்னா சரியா எழுதி காட்டாம இந்த இடத்துல எந்த கூட வாத்தியா சொல்லியிருக்காரு. வெட்ட பென்சில் போசி கூ வேற உடைஞ்சு போகுது. யாராவது சீவிட்டு இருக்காரு. என்ன செய்யறத அதை ஏன் கேக்குறப்போ? என்ற கைப்பையன் படிக்கிறான் உளுந்து படிக்கிறான். விளக்கு வச்சதுல இருந்து 4 தட்ட முறுக்கும் டீ தண்ணியும் காலி. இன்னும் படிச்சு முடிஞ்ச பாட்ட காணோம். என்னமோ அவனும் படிச்சு தேறி வர தைலியே கலெக்டர் ஆயிட்டான்னா என்ற பாடு தீந்து போகும். நீங்க வச்சிருங்க அத்தை, நான் எடுத்துட்டு வரேன். ஓயாத படிப்பு போல இருக்கு. பாத்திரம் ஒரு கை, அதுக்காச்சு எனக்காச்சு. குட். இந்த தன்னம்பிக்கை தான் வேணும். அடுத்தது எழுதுங்களே. பி. அருக்காணி ராமன் IAS. அடே அப்பா, புடித்து வச்சுறேன். யாரியா நீ? திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி. ஏன் நாய் நுழையப்படாதா? இதையேதான் சொல்லுவீங்களா? வேற மாத்தி சொல்ல மாட்டீங்களா? சொல்லலாமே. திறந்த வீட்டுல பூனை நுழைஞ்ச மாதிரி. இது பெட்டரா இருக்கு. இல்ல நீ அடிக்கிற. நீ அடிக்கல, நான் அடிக்கப்படாத. நான் ஆர்டர்லி. என்ன இட்லி? ரவா இட்லி. ஆர்டர்லி. கலெக்டர் அம்மா வீடு தானே? ஆமா. கலெக்டர் அம்மா புருஷனை பார்க்கணும். உள்ளே இருக்காரு. இல்லையா, அவர் வெளியே வந்து ரொம்ப நாளாச்சே. நீ எந்த உள்ளே சொல்ற? ஓஹோ, இந்த உள்ளே சொல்லலாம். நீங்க வீட்டுக்குள்ள சொல்றேன். பாக்கணுங்க. முடியாது. ஏன் முடியாதுன்னு சொன்னா அப்புறம் ஏன்னு கேட்டுட்டு வந்துட்டானுங்க. ரொம்ப கோபமா இருக்காரு. இங்கேயே இருந்து பார்த்துட்டு போயிடலாமா, இல்ல அவர் உள்ள வந்தாருன்னா அப்ப பாக்கலாமா? மாப்பிளே, ஆமா எப்படா வந்த? உள்ள இருந்து நேரம் இங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். எதேச்சியா பேப்பர் பார்த்தேன், உன் கல்யாண போட்டோ போட்டிருந்தது, அசைந்தே போயிட்டேன். அதே கேக்குறேன். விடேன்னு ஒத்த கால நின்னு ஆற்காடு என்ன காட்டிக்கிட்டாங்க. எங்க நிலைமை மாறி போயிருக்குமோ மறந்து போய் நினைச்சேன். நீ மறக்கவே இல்ல, பழைய ஆளுதான். நமக்கு ரயில் ஸ்நேகமா, பஞ்சு டேங்கா மறந்து போறதுக்கு ஜெயில் ஸ்நேகம்டா. வா. ஏய், என்ன இப்படி பாக்குற? இங்க எது கைகி வச்சிடாத. சச்சா, தெரிஞ்ச இடத்துல தான் வச்சுக்க மாட்டேன். அம்மா. என்னடா? இவன் தான் அங்கப்ப. நமஸ்காரம் அம்மா. ஜெயில ஸ்நேகித. மாசத்துக்கு 5 வாட்டி வெளியே போயிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கே வந்துருவேன். சும்மாமா, ஒரு பொதுஜன தொடர்பு மாதிரி போவேன் வருவேன். ஏங்க, நீங்க ஜெயில இருந்தீங்க? விளையாடுறியா? போலீஸ்காரனை பார்த்து கேட்கிற கேள்வி யாராது? போலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பவும் போலீஸ் தான். ஓஹோ, உங்க மாதிரியே ஜெயில ஒரு கேடு இருந்தான். அவன் ஞாபகத்துல சொல்லிட்டேன். டேய், வந்த வேலையை பாருங்கடா. என் வேலை இங்க கல்விப்படாங்க. நீங்க வேற. வேண்டா, திருட மொள்ள மாதிரி முடிச்ச வைக்க எல்லாத்தையும் நடுவுல கொண்டு வந்து பேசுறியே, உனக்கு மண்டை கிட்ட காஞ்சு போச்சா? சும்மா பல வருஷமா ஜெயில ஒன்னா பழகுனா வா உட்காரு சொல்லக்கூடாதா? பெரிய இடத்துக்கு வந்து சும்மா ஆடாத. இரு, வாத்தியார்கிட்ட சொல்லி உன்னை 4 வாங்க சொல்றேன். அப்பதான் உனக்கு புத்தி வரும். நீ வாடா மாப்பிள,
கேள்டு பாட்டு கத்திட்டு போகுது. ஆமா, ஜெயில்ல எப்படி இருக்குது? ஜெயில்ல இப்ப முன்ன விட கூட்டம் அதிகம். ஆ, சின்ன ரூம்ல எல்லாம் 7 பேர் போட்டுருக்காங்க. ஆ. நீ இருந்திய அந்த பெரிய ரூம் அதுல 40 பேர் போட்டுருக்காங்க. ஆமா, நாச்சிமுத்தன் எப்படி இருக்காரு? அவரை வேலூர்ல இருந்து இங்க மாத்தியாச்சு. ம். அவர் தான் உன்னை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன யோசிக்கிற? ஏதாவது சொல்லணுமா? சொல்லு, போய் சொல்லிடுறேன். ஒரு 22 அல்லது 23 வாக்குல போய் சென்றுவேன். அவ்வளவு சீக்கிரமாவா? வெளிய கஷ்டம் தாங்க முடியலையே. அம்மா, எங்க வீட்டுல வீட்டுல நாம தான் அவி வேலைக்கு போயிட்டாங்க. அதான் 3 வேளையும் நெய்யும் சோறுமா திங்கிறா போல இருக்கு. அட ஏன்டா மாப்பிள வயத்தச்சு கிளறேன். அவனுக்கு காலையும் கையும் கட்டி போட்டா அப்படி இருக்கு. 10 வருஷமா பழம் நடத்த விட்டமா இல்லையா? அப்படித்தான் இருக்கும். சொன்னா நம்ப மாட்டேன். ஆ. இன்னைக்கு உன்னை கூட பேசுற பேச்சு தான் மனசுக்கே நிம்மதியா இருக்குது. அது சரி, முத வீட்டுக்கு வந்திருக்கேன். கலெக்டர் புருஷனி ஒரு விருந்து இல்லையா? அதெல்லாம் இங்க வேண்டாம். ஆ. ஜெயில சேர்த்த காசு அப்படியே இருக்குது. ஆ. அங்க ஆம எடுத்தாரேன். இல்ல வெளியில வச்சுக்கோ. நீ நகரு, நான் போய் காட்டிட்டு வரேன். இப்படியே போயிடவா? ம்.